அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அந்த பேர்லேயே இருக்குது, மாதம் வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஒரு அமௌண்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கட்டுனா இதில் மாதம் எவ்வளோ வருமானமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும், யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குது, எப்படி ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பணத்தை நம்ம எடுத்துக்கிறது, அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ முழு வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுடைய பணம் அப்படிங்கிறது பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம் இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறனால டோட்டலி கவர்மெண்ட் பேக்கடு ஒன். உங்கள் பணத்துக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. அதான் சொல்கிறாங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா, மார்க்கெட் ரிஸ்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன இன்ட்ரெஸ்ட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து எந்த ஒரு பைசா கூட குறையாமல் உங்களுக்கு வந்துடும். அதே போல் அஃபோர்டபுள் ஸ்கீம் டூ. ஸோ மினிமமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட தாராளமாக பண்ண முடியும். ஸோ ஒரு அஃபோர்டபுளான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். டேக்ஸ் பெனிஃபிட்டட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும், அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கூட இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க மைனர் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் கூட போட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 18 வயதுக்கு அப்புறம் தான் இதோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய பேர பிள்ளைங்க இல்லைன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரணும், 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 13 வயசு அது மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை எடுக்காமையே இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணணும். இப்படி சப்மிட் பண்ணுறப்போ கூட என்னென்ன மற்ற ஐடிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், அதாவது நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அதற்கான ஒரு ஆதாரமாக இபி பில்லு அது மாதிரியான விஷயங்கள் இல்லை கேஸ் பில் அது நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நாமினி வச்சு தான் இந்த ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய நாமினியோடைய சிக்னேச்சரையும் ஃபார்மில் கரெக்டாக வாங்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஃபார்மை போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வாங்கி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இனிஷியல் டெபாசிட் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் டெபாசிட் நீங்கள் கேஷோ அல்லது செக் மூலமாக கூட தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் முதல்ல ஓப்பன் பண்ணுறதே இப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025-26 இந்த காலகட்டங்களில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னா 7.40% per annum அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 7.4% வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 1000 ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. பட் இண்டிவிஜுவல் பர்சன் அதிகபட்சமாக போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 9 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயினாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 15 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கணவன் மனைவி இல்லைனா உங்களுடைய பிள்ளைங்களோடையோ இல்லை பேர பிள்ளைங்களோடையோ சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 பேருடைய பேர்லேயும் சேர்த்து 15 லட்சம் தான் போட முடியும்.
அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 5 இயர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் எக்ஸாக்டாக 5 இயர்ஸ் தான். அடுத்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் பெர் பர்சன், அதாவது ஒரு தனிநபர் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் மோர் தென் 1 அக்கௌண்ட் 3-4 அக்கௌண்ட் கூட தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில். நாட் ஓன்லி இன் போஸ்ட் ஆஃபீஸ், நீங்கள் பேங்க்லேயும் சேர்த்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மோர் தென் 1 அக்கௌண்ட் போட முடியும். பட் ஆனால் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டு நீங்கள் 9 லட்சம் பெர் பர்சன் தான் இருக்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவே ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 15 லட்சம் தான் போட முடியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குமார் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் வந்து முதல்ல ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, அது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடுறாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. ரெண்டாவது ஒரு 2 லட்ச ரூபாய் கிடைக்குன்னா செகண்ட் டைம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 2 லட்ச ரூபா போடுறாரு, மொத்தம் 7 லட்சம். இனி இருக்கக்கூடிய அந்த ஒரு தனி நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் வரைக்கும் லிமிட்டு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் மறுபடியும் ஒரு அமௌண்ட் கிடச்சோன்னையும் 2 லட்ச ரூபா போட்டுறாரு. ஸோ மொத்தமாக டோட்டலாக 9 லட்சம் தான் வந்து ஒரு பர்சனுக்கு அலௌடு. எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மணியோட லிமிட், இன்வெஸ்ட்மெண்ட்டோட லிமிட் தான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 9 lakhs வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு அலௌடு. அடுத்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து எத்தனை பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா 2 பேர்லேருந்து 3 பேர் வரைக்குங்க. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு மேக்ஸிமம் 3 பேர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதே போல் மணி டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ இல்லை மந்த்லி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைனா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து எடுத்துக்க முடியும். இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே தாராளமாக எடுத்துக்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து மணியை எடுத்துக்க முடியும். ஸோ மாதம் உங்களுக்கு வட்டி விகிதம் போடுறாங்க அப்படின்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதே போல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பண்ண முடியுங்க. இதே மந்த்லி இன்கம் ஸ்கீம்லேயே நெக்ஸ்ட்டு 5 இயர் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு வந்து போட முடியும். சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே போல் இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துடைய எண்டுலேயும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மாத கடைசியில் தான் உங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம்லேருந்து பணம் வரும். அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி காலம் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்குமே வந்து மாதம் உங்களுக்கு வந்து வட்டியை வந்து போட்டுருவாங்க. இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் தான். ஓகேங்களா? உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாபு கீழே வந்து வரும். ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக சேர்த்தே ஒரு 5 லட்சம் தான் வருது அதிகபட்சமாக அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் வந்து போட மாட்டாங்க. அதே போல் மோர் தென் 9 lakh உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு தனி மனிதர் வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா இதில் போட்டுடுறாங்க 2-3 அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிமைனிங் 1 லட்ச ரூபா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு என்ன வட்டி கொடுப்பாங்களோ அதான் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து போடவே வருதில்ல. 9 lakh வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு அலௌடே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ணலாம். ஏன்னா ஒரு பல்காக அமௌண்ட்டு போடுவீங்க. ஸோ சடனாக ஏதாவது தேவை வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித்தின் அ இயர்க்குள்ளே நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெனால்ட்டியுமே இல்லை. அதே போல் ஒரு பெனிஃபிட்டும் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதுவே 1-3 வருஷத்துக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட்டட் அமௌண்ட்டில் 2% வந்து பெனால்ட்டியாக பிடிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதுவே 3-5 வருஷத்துக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா 1% டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பெனால்ட்டியாக பிடிச்சிட்டு ரிமைனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமெச்சூர் வித்ட்ராலில் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எடுக்கதாக இருந்தாலும் நீங்கள் எடுக்க முடியும் இதில். ஓகேங்களா? அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்க பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ 2 பேர் ஜாயின் பண்ணி போடுற பட்சத்தில் வந்து அது ஈக்குவலாக தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு 6000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 3000 ரூபா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு, 3000 ரூபா செகண்ட் பர்சன் அப்படின்னு 50-50 தான் பிரித்து கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட், இப்போ ஒரு ஊரில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருந்து மாற்றணுமோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா காஸ்ட்டெல்லாம் 1 ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அண்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசனுக்கு த பெஸ்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பா அம்மாவுக்கு காசு ஒரு அமௌண்ட்டு பல்காக போட்டு விட்டுட்டா வட்டி வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இது வந்துட்டு அதே போல் சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாப் முடிச்சிட்டோ இல்லை ஒரு சேவிங்ஸ் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போட்டு மாதம் வட்டி வாங்கிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கட்டலாம், மந்த்லி எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து பிரின்சிபல் கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து உங்களுக்கு 3083 ரூபா வந்து வருது. ரைட்டுங்களா? அதுவே 10 லட்ச ரூபா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போடுற பட்சத்தில் 10 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா மாதம் 6167 ரூபாய் வரும் மந்த்லி இன்கம்மாக. அதே போல் 15 லட்சம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9250 ரூபாய் வந்து உங்களுக்கு வட்டியாக மட்டுமே வந்து மந்த்லி இன்கமில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே த பெஸ்ட்டு ஒன் அண்ட் செக்யூர்டு ஒன் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுடைய காசு நமக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் செக்யூராக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லு ஓடி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு நம்மளுக்கு செக்யூராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க்கான விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையிலையும் பார்க்குறப்போ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதே போல் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமே இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.